ஏரோப்ளைன்ஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, இல்லை கீழே விழுந்தாலும் சரி, முக்கியமாக வந்து தேடுறது வந்து அந்த பிளாக் பாக்ஸ். இந்த பிளாக் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து ஃப்ளைட்டோடைய பின்புறத்தில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து 2 ரெக்கார்டர் வந்து வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து எஃப்டிஆர்னு சொல்லக்கூடிய ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர்னு ஒன்று இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிபிஆர்னு சொல்லி காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரில் வந்து அந்த ஃப்ளைட் வந்து என்ன வெலாசிட்டி, என்ன வைப்ரேஷன், எவ்வளோ ஃபியூயலில் வந்து அந்த ஃப்ளைட் வந்து பறந்தது அப்படின்னு சொல்லி கடந்த 24 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள எல்லாமே வந்து அதில் ஸ்டோர் ஆகியிருக்கும். இந்த சிபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். இது வந்து உள்ளே வந்து அங்கே பைலட்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னென்ன அவங்க பரிமாற்றம் பண்ணாங்க, அவங்க என்னென்ன பேசிக்கிட்டாங்க எல்லாமே வந்து அதில் வந்து ஸ்டோர் ஆகி வந்து இருக்கும். இதை வந்து கிட்டத்தட்ட 6000 டிகிரி செல்சியஸ் தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த மெமரி கார்ட்ஸை வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ டன், அதாவது 1000 டன் எடையை தாங்கக்கூடியதாகவும் இருக்கும். இது வந்து கடலில் விழுந்தாலும் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு வந்து ஆக்டிவேட்டில் தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து தேடி எடுத்துருவாங்க. ஸோ இது தேடி எடுத்து இதில் வந்து என்ன வந்து எதனால் இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிருக்கு, ஸோ எதனால் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு எல்லாமே வந்து அதிலே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து டைட்டானியம் ப்ளஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கருப்பு பெட்டி. ஸோ இந்த கருப்பு பெட்டி வந்து ஆரஞ்சு கலரில் தான் வந்து இருக்கும். ஸோ இதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்.